ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அல்வா மாதிரியான சக்கரை பொங்கல் தாங்க ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி சக்கரை பொங்கல் தான் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். குக்கரில் பொங்கல் செய்கிறதுக்கு எந்த மாதிரி அரிசி யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும், எந்த அளவு வெல்லம் சேர்க்கணும், எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்க்கலாங்க. இன்றைக்கி சக்கரை பொங்கல் செஞ்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலோட நல்ல ஒரு புசுன்னு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத உளுந்த வடையும் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் முதன்முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் விகாசமில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். சக்கரை பொங்கலுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். நம்ம பொங்கல் செய்வோம்ல அந்த பச்சரிசி எடுத்திருக்கேன். இது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு, இது 200 கிராம் அளவுக்கு வரும். இதை குக்கரில் சேர்த்துட்டு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு, இது 2வது கப், இது அடுத்த 3வது கப், இது திரும்ப ஒரு 1/4 கப் அளவுக்கு. 1 கப் அரிசிக்கு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம சின்ன அடுப்பில் சின்ன பர்னர்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு குக்கர் நல்லா மூடிட்டு விசில் போட்டு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வரட்டும். நம்ம அதுக்குள்ளே வடைக்கு உளுந்தம்பருப்பு ஊற வச்சிடலாம். உருட்டு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குறாங்க. இது 200 கிராம் அளவுக்கு வரும். 1 கப் அளவுக்கு 200 கிராம். திரும்ப ஒரு 100 கிராம் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 300 கிராம் அளவுக்கு உருட்டு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்த்து 2லேருந்து 3 தடவை நல்லா அலம்பி எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடி அரிசி சேர்த்து பச்சரிசி சேர்த்து நம்ம உளுந்து வடை செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம பச்சரிசி மாவு சேர்த்து வடை செய்ய போகிறோம். நல்லா அலம்பிட்டாங்க. திரும்ப நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சலாம். 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். சக்கரை பொங்கலுக்கு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இடித்த வெல்லம் தாங்க எடுத்துக்கிறேன். இது 300 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். முதல்ல 1 கப் அளவு சேர்த்துட்டேன். திரும்ப ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். மொத்தத்துக்கு 300 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு பாகு நல்லா வெல்லம் நல்லா கரைய வச்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா நான் கொதிக்க வச்சுக்கிறேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நம்ம வெள்ளைப்பாகு கொதிச்சாலே போதுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் திக்காகவே ஆகட்டும். அப்போ தான் நமக்கு சக்கரை பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு இந்தளவு நல்லா திக்காகிடுச்சு. திக்கானவுடனே இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். குக்கர் பார்த்திங்கன்னா நல்ல விசில் அடங்கட்டுங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் விசில் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். பச்சரிசி எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு சேர்க்காம தாங்க இன்றைக்கி சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு நல்ல கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். 2லேருந்து 3 தடவை நல்லா அழுத்தி மசிச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம மசிக்கிறோமோ அந்த அளவுக்கு சக்கரை பொங்கல் நல்லா சாஃப்டாக வரும். அடுத்து நான் அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் கோவிலில் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி கலந்தாச்சுங்க. நல்லா அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெள்ளைப்பாகும் அரிசியும் சாதமும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 75 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு 75லேருந்து 100 ml அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நெய் லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தாங்க நமக்கு அந்த நெய் வாசனை அப்படியே இருக்கும். நெய் அதிக புகைச்சல் வாசனை வந்துச்சுன்னா நமக்கு இப்போ சக்கரை பொங்கல் அந்தளவு நல்லா இருக்காது. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு முந்திரி பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. பாதி அளவுக்கு வறுப்பட்ட உடனே நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லாவே வறுப்பட்டுருச்சுங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்குவோங்க. இப்போ நம்ம சக்கரை பொங்கலை சேர்த்துக்கலாம். திரும்ப நெய் சேர்த்துட்டு திரும்ப வேகும்போது இன்னும் சக்கரை பொங்கல் நல்லா சாஃப்டாகும். அதனால தான் நான் முந்திரி பருப்பு திராட்சை முன்னாடியே நான் தாளிச்சிட்டேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நெய் சேர்த்து தாளித்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சுருந்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட் சக்கரை பொங்கலை நல்லாவே எடுத்து கொடுக்கும்.
சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே நல்ல வாசனை கம்மன்னு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியான சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இப்போ நம்ம ஏலக்காய் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு 6 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். 6 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம். சின்ன பீஸ் எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரம் சேர்க்கும் போது நம்ம பெருமாள் கோவிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சக்கரை பொங்கல் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்குது. வாசனை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். எனக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகிடுச்சு. நெய் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து வச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு நல்ல சாஃப்டான நல்ல ஒரு டேஸ்டியான சக்கரை பொங்கல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அல்வா மாதிரியான சக்கரை பொங்கலுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நல்ல சுட சாஃப்டான அல்வா மாதிரியான சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உளுந்து வடை ரெடி பண்ண போகிறோம். 1 மணி நேரத்தில் உளுந்து நல்லாவே இந்தளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. திரும்ப ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் கிரைண்டரில் போட்டுக்கிறேன். நம்ம முன்னாடி தட்டின வடையெல்லாம் நம்ம பச்சரிசி சேர்த்து நம்ம உளுந்து வடை ரெடி பண்ணியிருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி நம்ம உளுந்து வடை ரெடி பண்ண போகிறோம். முதல்ல தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் எல்லா பக்கமும் நல்லா தள்ளி விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த உளுந்துக்கு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். பாதி அளவுக்கு நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு பதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு மாவு அரைச்சோன்னா நம்ம அதிகமான தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஒரு 12லேருந்து ஒரு 14 நிமிஷம் எனக்கு கிரைண்டரில் ஓடி இருக்குங்க மாவு. நல்லா இந்த பக்குவத்துக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா, ஒரு பெரிய பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அரை கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா இன்னும் வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்தது நமக்கு வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பீட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அழுத்தி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வடை நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும், நல்லா மொறுன்னு வரும். மாவு பாருங்கள் இந்தளவு திக்காக நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம வடை தட்டுறதுக்கு எண்ணெய் ஹீட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். நல்லா கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டக்கூடாதுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வடை மாவோட பக்கம் ரொம்பவே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஒரு 10லேருந்து 15 மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்க்க மறந்துட்டேன். திரும்பி மிளகு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் ஒரு மாவு எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி உருட்டி பாருங்கள். அழகாக உருட்டுறதுக்கு வரும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வடைகளாக தட்டி போட்டுக்கலாம். நல்லா உருட்டிட்டு நடுப்பில் ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. நமக்கு சூப்பராக வடை அட்டகாசமாக ரெடி ஆகிடும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா மொறுன்னு இருக்கும். பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வடையை திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ எல்லா வடையும் நல்லா நிறம் மாறி அட்டகாசமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க. நீங்கள் அழகாக நம்பி செய்யலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு நான் அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா சுட அல்வா மாதிரியான சக்கரை பொங்கல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல வெல்லத்தோட இனிப்புலாம் ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க. நல்லா வடையோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சக்கரை பொங்கலுக்கும் வடைக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் போடுங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.